செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி மற்றும் மத்திய தகவல் தொலைத்தொடர்பு இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் ஆகியோரின் உரைகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசினார் துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன். அவர் பேசுகையில், எப்படி தேசம் நம்முடைய ஒரு கண் என்று சொன்னால், இன்னொரு கண் தங்க தாய் மொழி நம்முடைய தமிழ்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த இனிய விழாவில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். அந்த விழாவினுடைய 4வது ஆண்டு நிறைவு விழா தமிழ் மண்ணிலே, அதுவும் சிவமயமான ராமேஸ்வரத்தில் எந்த அப்துல் கலாம் அவர்களை இந்த புண்ணிய பூமி தந்ததோ அந்த மண்ணில் கொண்டாடுவது நம் அனைவருக்குமே பெருமை. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது, தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். உலகின் உன்னத நிலைக்கு நம்முடைய பாரதம் வர வேண்டும். அப்படி உலகின் உன்னத நிலைக்கு பாரதத்தாய் வருகிற பொழுது தமிழகத்திலும் மகத்தான முன்னேற்றம் வர வேண்டும். உலகத்தின் உச்சத்தை பாரத தேசம் தொடுகின்ற பொழுது பாரத தேசத்தின் உச்சத்தை தமிழகம் தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அருமை சகோதரே, எந்த இடத்துல இங்கே நான் இருக்கிற பொழுது சொன்னார்கள், துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் என்றைக்கும் அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மக்களில் ஒருவராய், உங்களில் ஒருவராய் என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி இத்தகைய அற்புதமான விழாவிலே கலந்து கொண்டு தமிழையும் தமிழ் தாயையும் காசியையும் சிறப்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அத்துணை தமிழ் சங்க ஏற்பாட்டாளர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி, வளமான தமிழகம், பலமான பாரத தேசம், இன்றைக்கும் என்றைக்கும் பாரத தேசம் ஒன்றுதான். எந்த தீய சக்தியாலும் பாரத தேசத்தை பிளவுபடுத்தவே முடியாது. ஒன்றுபட்ட பாரத தேசமே நம் உயிர் மூச்சு என்று கூறி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி. அவர் பேசுகையில், அனைவருக்கும் வணக்கம். இன்று காசி தமிழ் சங்கமம் KTS 4.0 திருவிழாவின் நிறை நாள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது காசி தமிழ் சங்கமம் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டுக்கு மேலும் மேலும் பிரபலக்கு வருகிறது. இந்த விழாவால் தமிழ் மக்கள்
மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம் காசி தமிழத்திற்கு ஆணிணைப்பு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. காசி ராமேஸ்வரம் திறக்கு ஆணிணைப்பு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. ஸ்ரீராமர் கால தோண்டு உள்ளது. இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாரதத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். 300 மாணவர்கள் காசியில் இருந்து இங்கு வந்து ஹிந்தி பேசும் மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். தமிழ் மொழி பழமையான மொழி, சக்தி வாய்ந்த மொழி, மிக அழகான மொழி. இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நண்பர்களே, தமிழ் மொழியின் பிரபலக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போல வேறு யாரும் செய்தில்ல. இதற்காக தமிழ் மக்கள் சார்பாக நான் மாண்புமிகு பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இதய கனிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய தகவல் தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2022 தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில காசி தமிழ் சங்கமத்தை தொடக்கி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த காசி தமிழ் சங்கமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். கடந்த வருடங்கள்ல 35க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கி தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழி பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவர் தலையிட்டு ஜல்லிக்கட்டுவை நமக்கு உறுதி செய்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்தின் பெருமையை நம்மளுடைய பிரதமர் அவருடைய சொந்த தொகுதியில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அருமையான நிறைவு நிகழ்ச்சியில உங்களோடு சார்பாக, தமிழகத்தின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் இல்லத்தின் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை பாதிக்கக்கூடிய எந்தவொரு நடவடிக்கைகளையும் தவிர்க்குமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் தூதரக பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கடந்த 15 ஆண்டுகால ஆட்சியில் ஊழல் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் மாநிலத்தை பாதித்துள்ளதாக கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நவீன த்ருவ் NG இலகுரக ஹெலிகாப்டர் சேவையை மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.